ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கீ ரோஸ்ட். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி டைமும் ரொம்ப கன்சியூம் பண்ணாது, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்ஸ்டாலலாம் பயங்கர ட்ரெண்டிங்காக இந்த வீடியோ போயிட்டு இருந்துச்சு. பட் அப்போல்லாம் நான் ட்ரை பண்ணலை. இப்போ ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை, அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இதை நான் ட்ரை பண்ண போகிறது இல்லை. நம்ம வீட்டில் நான் தான் பெரிய ஷெஃப், நான் தான் பெரிய குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி வராரு பாருங்க, கைட்டுங்க கண்ணாடியை. இவர் தான் இன்னைக்கு செய்ய போகிறாரு. இவருக்கு சமையலை பற்றி பார்த்தீங்கன்னா 1 to 100 நான் கொடுக்க 1 to 100 பார்த்தீங்கன்னா 1 to 10 தான் நான் கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு ப்ரான் செய்ய போறேன்னு சொல்லி இறங்கி இருக்கிறாரு. ஸோ இந்த டிஷ்ஷை இவர் தான் செய்ய போறாரு. இன்னைக்கு இதை எப்படி செய்யறாரு, இது எந்த நிலைமையில வந்திருக்கு, நீ உண்மையான ஷெஃபா இல்ல வெறும் டூப்பான்றது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சிறப்பா செஞ்சிடும். கண்ணாடியை கைட்டுங்க, இருட்டா இருக்கும். அப்புறம் செய்வோம் வாங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் கடல் எறா வாங்கி அது நடுவுல இருக்க இந்த கருப்புலாம் எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இருங்க, யார் வாஷ் பண்ணி வச்சிருக்கா? நான் தானே வாஷ் பண்ணேன். இல்லையே, நான் தான் வாஷ் பண்ணேன், நீங்க க்ளீன் பண்ணீங்க. சரி, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அப்படி சொல்லுங்க. நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம்னு சொல்லுங்க. சரி ஓகேங்க. சரி ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். இத மேரினேட் பண்றதுக்கு என்ன லெவல்ல வரப்போதோ தெரியல. எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. பாப்போம். ஓகே, இத மேரினேட் பண்றதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். என்ன மிளகாத்தூள் தெளிவா சொல்லுங்க. இது என்ன மிளகாத்தூள்? இது காஷ்மீரி தானே, பஞ்சாபியா? நானா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், இந்த டிஷ்ஷுக்கு என்ன மிளகாத்தூள் வேணும்னு யோசிங்க. சரி, நம்ம வீட்டு மிளகாத்தூள். இது நம்ம வீட்டு மிளகாத்தூள் கிடையாது. அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்து வந்தியா? இரு, நான் டேஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாத்து. ஓகே, இது பட்டை மிளகாத்தூள் கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஆமா, இது எவ்வளவு போடணும்? இல்லம்மா நீ டெய்லி சமைக்கிறல, நான் இன்கிரிடியன்ட்லாம் கரெக்ட்டா சொல்றேன். சொன்னீங்க நீ எதுவும் பண்ண வேணாம், நான் சமைக்கிறேன், நீ வீடியோ மட்டும் எடுன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. இப்ப எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இது டெய்லி நீ பண்றதுனால இந்த இவ்வளவு எறாக்கு எவ்வளவு போடணும் உனக்கு தெரியும்ல. சரி, நானே சொல்றேன். நான் ஒரு பெரிய ஷெஃபா கூட இருக்கட்டும், ஆனா அந்த பக்குவம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஷெஃப்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த வார்த்தைக்காக நான் சொல்லல, ஆனா நான் சாப்பிடணும், அதுக்காக நான் அதை சொல்றேன். சரி சொல்லுங்க, எவ்வளவு போடணும்? 1 ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள் போடுங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், சொல்லு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. ஓகே. உப்பு நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நம்ம டேஸ்டுக்கு எவ்வளவு? பத்தாது, இன்னும் கொஞ்சம் எடுங்க. போடுங்க. ஓகே. இப்போ நம்ம இதை கலந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு இதுல ஊறணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இது மேரினேட் ஆகுற டைமுக்குள்ள நம்ம ஒரு பவுல்ல சுடு தண்ணி ஊத்தி ஒரு 5 காஷ்மீரி சில்லி, 4 காஞ்ச மிளகா, ஒரு 8 9 கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி, இது எல்லாமே சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறணுங்க. அதனால இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் கசப்பு எடுக்கும். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். சோம்பு இது எனக்கு சமைக்க தான் சொன்னேன், சாப்பிட சொல்லல. ஆமா, என்ன டேஸ்டா இருக்கவா? ஆமா இருமா.
ஒரு சிஸ் இது வந்தேன் கசகசா ஒரு ஸ்பூன். ஓகே, இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஓகே, ஒரு பேனில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். சிம்லே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸர் லுக்கில் இது ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருக்கும், நல்ல ஸ்மெல்லு வரும். சிம்லே போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். நல்லா ஸ்மெல்லு வருதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இது சிம்மில் தான் வச்சு பண்ணணும். ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணோன்னா ஸ்மெல்லு வரும், தீஞ்சிரும். எல்லாமே தீஞ்சிரும். கடுகு ஜீரகம் எல்லாமே படப்படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். பாருங்க நான் எப்படி டாஸ் பண்றேன். இந்த மாதிரிலாம் அவனுக்கு பண்ண தெரியாது. இதெல்லாம் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் செஃப்ன்றது உங்களுக்கு எப்படி தான் நான் புரிய வைக்கிறது? ஒண்ணும் இல்ல, சிம்பிள். நான் சொல்றேன் பாருங்க. இதை தூக்கி போட்டு கேட்ச் பிடிங்க. தூக்கி போட்டு கேட்ச் போட்டு வீணாயிடும்ல. சுட்டுடும் மம்மி, தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சா. ஆனா கையில கேட்ச் பிடிக்க சொல்லல, தூக்கி போட்டு இந்த வானல்ல எப்படி பிடிங்க. அது வந்து நம்ம சப்பாத்திய வந்து அப்படி பண்ண சொன்னா நான் அழகா பண்ணுவேன். இது வந்து நிறைய சப்பாத்திய கரண்டில திருப்புவீங்க, நாங்க சப்பாத்திய கையாலே திருப்புவோம். எத்தனை ரீல்ஸ் பாத்திருக்கீங்க? அதுதான் சொல்றேன், நான் ப்ரொஃபஷனல். குக் பண்ணும்போது நாங்க கையில யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹைஜீனா நாங்க பாத்துங்க. தீஞ்சிர போது பேட்ட நேரத்துல. ஓகே ஓகே, லைட்டா வயிறு எரியுது, இந்த பக்கம் இது எரியுது. பாப்போம். என்ன மம்மி வெடிக்குது? கடுகு வந்து வெடிக்கணும், வெடிச்சாதான் கசக்காது, இல்லனா வந்து கசக்கும். ஐயோ, நான் பார்த்த வீடியோல இதெல்லாம் சொல்லலையே. அவ்வளவுதான். அடி பாவி, கொலை பண்ண பாக்குறேடி. ஓகே, இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே வந்து அரைச்சிக்கணும். இது கூடவே வந்து நம்ம ஊற வச்ச இந்த புளி மிளகா இதெல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். இப்போ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போக போக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். ஓகே, நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், அதே பேன்ல வந்து நெய் ஊத்தி ஃபர்ஸ்ட் எறாவை டோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பூன் நெய் இப்போதைக்கு ஊத்திக்கிறேன். இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பான்லே, இங்கே எப்படி ஆவின் அப்படின்னு இருக்கும், அதுமாரி பாண்டிச்சேரியில் வந்து பான்லே அப்படின்ற ஒரு கம்பெனி, சூப்பராக இருக்க நெய். சிம்ல வைங்க. சிம்ல தாங்க இருக்கு. ஒரு குக்குக்கு நீங்கள் சொல்லி தராதீங்க. சரிங்க சரிங்க. ஓகே, போதும் போதும், எறா எடுத்து போடுங்க. ஓகே, எறா வந்து ஹாஃப் குக்கா எடுத்தா போதும். இது குட்டி குட்டி எறா சீக்கிரமா குக் ஆயிடும். இல்ல, அடுத்து நம்ம மசாலாலையும் போட்டு குக் பண்ணுவோம்ல, அதனால எறா வந்து ரப்பரியா மாறிடக்கூடாது. இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து இந்த ப்ரான்ல இறங்கணும், அதுதான் இதோட ஃப்ளேவரே. அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். எறா பாருங்க, அதுவே வந்து தண்ணி அதுவே விடுது. ஸோ இதுலேயே வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ வெந்தது இது போதும். இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அதே தவால வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மாடியிலேருந்து பறித்த அந்த கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டாச்சு. இதுல வந்து நான் ஒரு இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன். ஒரு பல்லு பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. 7-8 பூண்டும் ஒரு துண்டு இஞ்சி. அதானே?
ஒரு பல்லு ஒரு பல்லுன்றது ஒண்ணே ஒண்ணு. ஓகே சரி ஓகேங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக். நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. காஷ்மீரி சில்லி இல்லை, நல்லா கலர் கொடுக்கும். ஓகே ஓகே. இதில் கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு. நம்ம இறாலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் நான். இது நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ண விடணும். இங்க பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம கீ ரோஸ்ட் பண்ண ப்ரான்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லில் வச்சிருக்கேன், இப்போ சிம்மில் வைக்கல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப வெந்தனா ரப்பரியாக மாறிடும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்படி நல்ல எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது வேகட்டும். அதுக்குள்ளே பாருங்க, நம்மளோட எதிரி அணி நமக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த செய்யற கேப்ல நான் மட்டன் குழம்பு வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு மீன் வறுக்கிறேன். அதெல்லாம் நீ பேசக்கூடாது, தப்பு. நீ அதெல்லாம் பேசக்கூடாது. எப்படியோ நம்ம டிஷ் ஸ்பாயில் ஆனோன்னுட்டு அவங்க வந்து இன்னொரு சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டாங்க. பார்ப்போம். என் பையனை மீன்னா விரும்பி சாப்பிடுவான்ல, அவனுக்காக வறுக்கிறேன். மம்மி அப்ப எனக்கு மம்மி உங்களுக்கு அந்த யாரா தான் போங்க. ஓகே, நீ கையே வைக்க கூடாது. இல்ல வாய் வைப்பேன். பாத்தோம். பார்க்கவே கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. ஆனா கலர் சூப்பரா இருக்கு. வரணும்ல, ப்ரொஃபஷனல்ல. ஓகே, இது நல்லா கிட்ட வந்து காமிங்க. என்ன நல்லா பிரிஞ்சு வருதுங்க, சரிதா? ஓகே, என்ன நல்லா பிரிஞ்சு வருது. மசாலாவும் பாருங்க நல்லா சுருண்டு வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து செமி கிரேவியா எனக்கு போதும்பா அப்படின்னா நீங்க நிறுத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையா வேணும். ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் சுருள விடுறேன். கொஞ்சம் ட்ரையா வேணும்ன்றாங்க. க்ளோஸ் பண்ணி வேக விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவுட்புட் எப்படி வருது நான் சொல்றேன். ஓகே, இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. எனக்கு வந்து சாப்பாடுல போட்டு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு இந்த பதம் இருந்தால் போதும்ட்டு நான் இறக்குறேன். இறாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிட வேண்டியதான். ஃபைனலி நம்ம டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட அரோமாவும் டேஸ்ட்டும் வேற லெவலில் வந்திருக்குங்க. இதை வந்து நம்மளுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டே கொடுத்து இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஓகேவா? இருங்க, உண்மையை சொல்லவா போய் சொல்லவா? மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க, அது போதும் எனக்கு. உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய், காரம், புளிப்பு எல்லாம் கலந்து வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா வந்ததுனால நீங்க ஷெஃப்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கும் நீங்க ஷெஃப்னு ஒத்துக்கணுன்ற ஆசையே கிடையாது. நம்ம மட்டும் ஷெஃப்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா இப்ப நம்ம தான் சமைச்சு போடணும். அதனால வேண்டாம். சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.